ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரசாந்த் பேசுகிறோம். இன்றைக்கி பேச போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, ஃபாதர்ஸ் டே முதல்ல யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன்ஸ் தான் முதல்ல ஃபாதர்ஸ் டே ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுலேயும் முதல்ல யார் ஸ்டார்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, சொனரம் ஸ்மார்ட் டூடுன்ற ஒரு லேடி அவங்க அப்பாவுக்கு ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக ஜூன் 3rd வீக் எப்பயுமே ஃபாதர்ஸ் டே கொண்டாடிட்டு இருக்காரு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1910 இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க அப்பாவுக்கு ஏன் ரொம்பவே ட்ரிபியூட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா சிங்கிள் மேனாக 6 பசங்களை வளர்த்துட்டு இருந்திருக்காரு. இதை ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக 1910 இவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தப்போ சுற்றி இருக்கவங்க தான் இதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்னும் இவங்க இந்த ஒரு ஜூன் 3rd வீக்கில் பெருசாக செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கவங்களும் அதே மாதிரி ஃபாதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. இது நாளையோட பார்த்திங்கன்னா அமெரிக்கா ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வேர்ல்டு ஃபுல்லாகவே ஃபாதர்ஸ் டே ஜூன் 3rd வீக் சண்டே கொண்டாடிட்டு இருக்காங்க. ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாக்லேட் சாப்பிட்டா நிறைய பேர் சொல்லுவாங்க பல்லு சொத்தையாகிடும், பல்லு ஒழுங்காக இதாகாது, பல்லு வீணாகிடும் நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் சாக்லேட் சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. ஏஜினிங் ஆகாமல் சாக்லேட் சாப்பிட்டா தடுக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாக்லேட்டில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கும். பட் நம்ம ஊரில் இருக்க சாக்லேட்ஸ்லாம் சாக்லேட்டால் செய்யலை, கொக்கோவால் செய்யலை, எல்லாமே சுகரால் செய்கிறதுனால தான் சொல்கிறாங்க பல்லு சொத்தையாகிடும்னு. பட் நீங்கள் ரியலான ஒரு சாக்லேட் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கும், உங்கள் ஏஜினிங் ப்ராப்ளம் குறையும். மூணாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏன் ஃபீவர் வந்தால் உடம்பு ஹீட் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீவர் வரும்போது நம்மளுக்குள்ள வைரஸ் அண்ட் பாக்டீரியா நிறைய இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஃபீவர் வருது. நிறைய சளி பிடிச்சாலும் கோல்டு பிடிச்சாலும் நம்மளுக்கு இருக்க பாக்டீரியாவோடைய ஆற்றல் அதிகமாக வேலை செய்யும். கெட்ட பாக்டீரியா அதை அழிக்கிறதுக்காக என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, பாடி தன்னாலே ஹீட் ஆகும். ஹீட் ஆகி அதை அழிக்க ட்ரை பண்ணும். அதனால தான் நம்மளுடைய பாடி ஃபீவர் இருக்கும்போது ரொம்பவே ஹீட்டாக இருக்குது. நாலாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டில் செருப்பே அவ்வளோ சீக்கிரம் யூஸ் பண்ண மாட்டாங்களா? நீங்கள் எந்த நாடுன்னு யோசிங்க. நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன். இந்த நாட்டு கூட தான் நம்ம சாம்பியன்ஷிப் ட்ரோஃபி நடத்திட்டுருக்கோம். எஸ், நியூசிலாண்டில் தான் செருப்பு போடவே மாட்டாங்களாம். பக்கத்தில் இருக்க ஸ்டோர்ஸ் போகிறோம், பக்கத்தில் இருக்க ஏதாவது இடத்துக்கு போகும்போது செருப்பே அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பாப்புலேஷன்ஸ் ரொம்பவே கம்மி, சுற்றியே இயற்கை வளங்கள் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு செருப்பை யூஸ் பண்ணுற இது இல்லை. அவங்க நேச்சராகவே இருக்க ட்ரை பண்ணுவாங்க எப்பயுமே. பட் நம்ம ஊர்லாம் செருப்பு போடாமலாம் போயிடாதீங்க. அங்கே பான்பராக் துப்பி வச்சுருப்பாங்க, இங்கே எச்சு துப்பி வச்சுருப்பாங்க, சுற்றி கலிஜாக தான் இருக்கும். இங்கெல்லாம் செருப்பு போடாமல் போட்டால் எல்லா நோயும் வந்துடும். அஞ்சாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். ஃபர்ஸ்ட் கூகுள் ஸ்டார்ட் பண்ணாங்களா, நெட்ஃப்ளிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்களான்னு கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கூகுள் தான்டா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவீங்க. அதான் கிடையாது. நெட்ஃப்ளிக்ஸ் 1997 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கூகுள் 1998 தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட எப்பயுமே அமெரிக்கன்ஸ் கிட்டத்தட்ட 20 வருஷம் முன்னாடி தான் அவங்க பார்க்குறாங்க. நம்ம எப்பயுமே ரொம்ப பின்னாடி இருக்கும். இப்போ நம்ம யோசிச்சு பார்த்தா தெரியும், நம்ம நினச்சிருப்போம் நெட்ஃப்ளிக்ஸ் தான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்கணும். கிட்டத்தட்ட ஓடிடின்ற ஒரு பிளாட்ஃபார்மை 1997 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸ். சிக்ஸ்த்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோண்டுராஸ்ன்ற ஒரு கண்ட்ரியில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 13 கொலை கிட்ட நடக்குமா. ஆவரேஜாக 4500 பேர் கொலையாலேயே அவங்க சாவாங்களாம். இது ரொம்பவே மோசமான ஒரு விஷயந்தான். அங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு கொலை டெய்லியும் நடந்துருமா. ஏன்னா அவ்வளோ ஸ்மக்லிங்ஸ், அவ்வளோ பணம் இல்லீகலாக டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறது. ரொம்பவே மோசமான ஒரு கண்ட்ரியில் கோண்டுராஸும் 13 கொலைனா யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஒரு ஊரில் ஒரு கொலை நடந்துருமா. நம்ம இங்கே வாப்பான்னு சொல்லிட்டு கொலை பண்ணிட்டு போயிட்டே இருப்பானுங்க போல இருக்குது. செவன்த் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோவிட் டைமில் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் தெர்மோமீட்டர்ஸை யூஸ் பண்ணுவாங்க, டிஜிட்டல் தெர்மோமீட்டர்ஸ். அந்த டிஜிட்டல் தெர்மோமீட்டர்ஸில் எவ்வளோ விஷயங்கள் ஒரு கிளிக்கில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கிளிக் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்கின் டோனை அது ஸ்கேன் பண்ணுமா. ஒவ்வொரு ஸ்கின் டோனுக்கும் ஒவ்வொரு ரேடியேஷன்ஸ் எமிட் ஆகிட்டே இருக்குமா. இப்போ 98 டிகிரி செல்சியஸ் என்னுடைய ஸ்கின் இருக்குன்னா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ரேடியேஷனுக்கும் ஒவ்வொரு கலர் இருக்குமா. இப்போ 98 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னா கொஞ்சம் லைட் ஆரஞ்சு கலரில் இருக்குமா. அதுக்கும் மேலே இருந்துச்சுன்னா கொஞ்சம் மஞ்சள் கலரில் வருமா. இந்த ரேடியேஷன்ஸ் கலர்ஸை நோட் பண்ணி அதுக்கப்புறம் ரீடிங் கொடுக்கறது தான் அந்த தெர்மோமீட்டர். ஒரு கிளிக்கில் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது.
எட்டாவது வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்ச விஷயம் தான், சிக்கன் சாப்பிட்டா வந்து ஹீட் ஆகும். பட் ஏன் வந்து சிக்கன் சாப்பிட்டா உடம்பு ஹீட் ஆகும்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? வாங்க சொல்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிக்கனில் ப்ரோட்டீன், ஃபேட், அப்புறம் ஜிங்க் இதெல்லாம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால வந்து இதை வந்து டைஜஸ்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அதனால் பாடி என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பு தானாகவே ஹீட் பண்ண ஆரம்பிக்கும். தானாகவே ஹீட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் வந்து டைஜஸ்ட் ஆகும். அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் உடஞ்சி டைஜஸ்ட் ஆகும். அதனால தான் நம்ம சிக்கன் சாப்பிட்டா வந்து உடம்பு வந்து ஹீட் ஆகிட்டே இருக்குது.